ப்ரோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? நாங்க தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பொம்படியில வந்திருக்கோம். பொம்படி. ஓகே. இப்போ ஒரு மாடு தான் எடுத்திருக்கீங்களா? ஒரு மாடு தான் ப்ரோ எடுத்திருக்கோம். சரி சரி. இது வந்து என்ன கறவையில் கேட்டீங்க? என்ன கறவையில் எடுத்து கொடுத்துருக்காங்க? நாங்க ஒரு 15 லிட்டர் கறவையில கேட்டோம். அண்ணன் வந்து 15 வரலாம் 17 வரலாம்னு சொல்லியிருக்காரு. மெயின்டெனன்ஸை பொறுத்து. ஓகே. நாங்க பட்ஜெட் ஃப்ரீயா கேட்டோம், அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காரு. எப்படி இருந்துச்சு? ஒரு வேலை நினைச்சு வந்திருப்பீங்க, அந்த விலைக்கு அடிச்சுச்சா எப்படி ப்ரோ? நினைச்ச விலைக்கு கிடைச்சிருக்கு. நினைச்ச விலைக்கு எப்படி எடுத்து கொடுத்தாங்க? நம்மளை பொறுத்த வரைக்கும் நினைச்ச விலைக்கு எடுத்து கொடுக்கறது தான் நானு. அதாவது இருக்கிற பட்ஜெட்ல எடுத்து கொடுப்பேன். அவங்க ஒரு 70,000க்கு வந்து 1,00,000க்கோ 1,00,000க்கு வந்து 150க்கோ எடுத்து கொடுக்கறது கிடையாது. அவங்க பட்ஜெட் முக்கியம். அவங்களே வந்து கடனாலே ஆக்க மாட்டாங்க. அவங்க பட்ஜெட் தகுந்த மாதிரி, அவங்க கரவை தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருவேன். பிரபான நான் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டுருக்கேன். சரி பாப்போன்னு சொல்லிட்டு போன் பண்ணும் போது ஈரோடு வர சொல்லியிருந்தாரு. ஆனா நமக்கு வந்து காரியமாலம் கிட்டீங்கன்னா அப்படின்னா சரி செவ்வாய்க்கிழமை மார்னிங் வாங்க தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வந்து கான்டாக்ட் பண்ணோம். நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா சுத்தி பார்த்தாரு, மாட்டை பிடிச்சி ஓட்டி பார்த்தாரு. நமக்கு திருப்பதி எடுத்து கொடுத்துருக்காரு. சரி சரி சரி. நம்ம இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மாடா இல்ல ஏற்கனவே வச்சிருக்கீங்களா? வீட்டுல மாடு இருக்கு, அதெல்லாம் வீட்லயே அப்பா அம்மா வச்சிருந்ததை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. வெளியே வந்து எடுக்கிறது இப்பதான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஓகே. இப்போ இந்த வந்து எடுத்திருக்கீங்களா? எவ்வளவு கறவை வந்தா ஓகே ப்ரோ? எனக்கு 15 வந்தா ஓகே ப்ரோ. 15 வந்தாலே ஓகே. ஓகே ஓகே. அதுக்கு மேல இருந்தா சந்தோஷம். ஏன்னா இந்த மாடை பொறுத்த வரைக்கும் ரேட் வந்து வரும், பால் ரேட் வந்து ஃபேட்டஸ்னா ஜாஸ்தி வரும். 2 கம்மியாக இருந்தா கூட ரேட்ல ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம கறவை 13ல இருந்து 15 வந்தா சந்தோஷம். ஓகே ஓகே. உங்க பேரு? என் பேர் வந்து நவீன்குமார். நவீன்குமார். நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? நானும் என்னோட ஃப்ரெண்டும் வந்திருக்கோம். 2 பேர் வந்திருக்கீங்க. ஓகே ஓகே. அப்படியே வந்து வண்டி எல்லாம் என்ன பண்ணீங்க? அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. வண்டி அண்ணா அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுனால பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாரு. இப்போ நம்ம ஊர்ல இருந்தே வந்திருக்காங்க. சரி அவங்க வண்டியிலே உங்க ஒரு வண்டி இருக்குன்றீங்க. சரி வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க வண்டி பார்க்க சொல்லுவோம். அவங்களுக்கு செட் ஆகலாம், நான் வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தல. ஏன்னா அவங்களுக்கு போக்கு வண்டியதால கம்மியா கிடைக்கும். நம்ம வண்டியே அனுப்பலாம் ஒண்ணு இல்லை, எங்கேயுமே அதுதான். முடிஞ்ச வரைக்கும் நான் மாடு எடுத்து கொடுத்துருவேன். நமக்கு எந்த பயம் இல்லை. அந்த முடிஞ்ச வரைக்கும் மாடு எடுத்து கொடுத்துருவேன். உங்களுக்கு வண்டி வந்து தெரிஞ்ச வண்டி இருக்கா, நல்லா மாடு அனுபவம் இருக்கா, ஓட்டுவாரா, ஓகேன்னா போங்க. உங்களுக்கு 10 ரூபா கம்மியா இருந்தா போக்கு வண்டி இருந்தா போங்க. எதுவுமே கிடைக்கலன்னா வாங்க, நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் தான் சொல்லுவேன். சரி சரி. அதே நாம அரேஞ்ச் பண்ணாலும் போக்கு வண்டி தான் அரேஞ்ச் பண்ணுவோம். கிடைக்காத பட்சத்துல நம்ம தனியா வண்டி வச்சுக்கிறோம். சரி சரி. அதான் வாங்க, நான் காம் செக் பண்ணிடலாம். பிடிக்கும். இங்க வந்து பாரு, அது குணமா இருக்குது. விடுங்க, இந்த மாதிரி வீட்டு குணமா கிடைக்கும். வருதுங்களா? ஓகே. இந்த காம்பு வருதுங்களா? இந்த காம்பு வருதுங்களா? இந்த காம்பு வருதுங்களா? ஜனம் மாடு தொடச்சு விட்டுருங்க. நீங்க மடியில கை வைங்க. மடிய காம்பு விட்டுருங்க, கவுத்திய விட்டுருங்க. அது குணமா நிக்குது. சிந்தி மாடு இவ்வளவு குணமா கிடைக்கிறது 50,000. மடியெல்லாம் கை வச்சு பாத்துங்க. ஓகேங்களா? ஓகேங்க. யாருன்னா கண்ணுக்குட்டி